ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, எனக்கான நல்ல நேரம் பிறக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான சரியான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த சரியான நேரத்தில் நீ உன் முதல் படியை எடுத்து வை. உன் முதல் அடியே உனக்கான வெற்றி அடியாக இருக்கும். அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து. சரியான முடிவெடுத்து அதன்படி நீ வை. உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும். இந்த அப்பன் முருகன் உனக்காக சொல்லும் இந்த சத்திய வாக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கப் போகின்றது. நீ கேட்டது போலவே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துவிடு. நான் குறித்த நேரத்தில் நீ எடுத்துவிடு. உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீ எது செய்தாலும் காலம் அறிந்து நேரம் அறிந்து நீ பயிர் செய்து பார். உனக்கான சரியான வாழ்க்கை சரியான காலம் எளிதாகவே அமைந்துவிடும். காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும். அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான நேரத்தை நீ உணரவில்லை. உனக்கான காலம் வரும்போது அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உனக்கு நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய். நிச்சயம் வெற்றி பெறுவாய். சரியான முடிவு எடு, சரியான நேரத்தில். உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் உன்னுடைய அச்சத்தை போக்கப் போகின்றது. உன்னுடைய கவலையை தீர்க்கப் போகின்றது. அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம். நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கிறேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை. உன்னுடைய வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து விட்டாய். உன் மன உறுதியால் உன்னால் கடக்க முடிந்திருக்கின்றது. நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொண்டிருக்கின்றாய். அதனை திரும்பி பார்த்தாயா? நீ என் பிள்ளை. உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது. எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னை யார் என்ன செய்ய முடியும்? நீ இன்னும் கூடுதல் சக்தி பெற்று இந்த வாழ்வை நீ எளிதாக உன்னுடைய தடங்கள் எதுவும் இல்லாமல் நீ வாழப்போகின்றாய். அதற்கு நானும் உனக்கு ஆசி வழங்கப் போகின்றேன். என்னுடைய முழு கடமையையும் உன் வாழ்க்கைக்காக நான் ஒப்படைத்து விட்டேன். துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும். அதையெல்லாம் நீ கவலைப்படாதே. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான். அதனால் அந்த துன்பத்தை கண்டு பெரிதாக எண்ணி உன் வாழ்க்கையை நீ வீழ்த்து விடாதே. அதே நேரம் உன்னுடைய மனபாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் பலன் தராது. ஆனால் இந்த மந்திர ஜபம் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை தரும். மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல, என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி என்னுடைய நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீ உணர்வாய். எதிர்மறையெல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும். நேர்மறை உன்னை சுற்றி எப்பொழுதும் ஆக்கிரமித்து கொள்ளும். எதிர்மறையை உனக்குள்ளே எப்போதும் அண்டவிடாது. உன்னுடைய துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். அது வேறு ஒரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய துன்பமானது இன்னொரு நபரை தேடி சென்று விட்டது என்று. இந்த நொடியும் சொல்கிறேன், உன்னுடைய துன்பத்தை உன்னிடமிருந்து தூர உரத்த வேண்டுமென்றால் அது வேறொரு நபரை தேடி செல்லவென்றால் உன் மனதை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த துன்பமே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி நீ வைத்துக்கொள். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.